போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல வீடு வாங்குறத பற்றி பண்ணிட்டீங்களா? என்ன சாமி, பண்ணதுனால தாங்க வீடு வாங்கினேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு படுத்துறது. சில பேரை கேட்டால் வாஸ்து சரியில்லைன்றாங்க. இந்த பார்த்து பார்த்து கட்டின இந்த வீடு இருக்கு இல்லையா, ஏன் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை தருது அப்படின்னா, முதல் கோவிலாக இருக்கக்கூடிய இந்த வீடானது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை, நல்ல காற்றை கொடுத்தா தான் உங்களால் தூங்க முடியும், நிம்மதியாக வாழ முடியும். நெகட்டிவான வார்த்தைகளை தவிர்த்து விட்டு பாசிட்டிவான வார்த்தைகளை உங்க உள் வாங்கி நீங்க பேசும் பொழுது என்னால முடியுங்கிற ஒரு வார்த்தைகளை வச்சுக்கோங்க. அப்ப எக்காரத்தை கொண்டும் உங்களுக்கு அந்த வீடு ஒரு நல்ல வீடாக அமையும் என்பதுதான். டேக் ஒன் பக்தி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடான கொடி நமஸ்காரம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல வீடு வாங்குறத பற்றி பண்ணிட்டீங்களா? என்ன சாமி, பண்ணதுனால தாங்க வீடு வாங்கினேன், பண்ணதுனால தானே வீடு கட்டினேன். சூப்பருங்க, வெரி குட். நான் சொன்ன அந்த பரிகாரத்தினால வீடும் வாங்கியிருக்கீங்க, சில பேர் வீடு கட்டியிருக்கீங்க, வெரி குட், ரைட், குடியும் போயாச்சு. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு படுத்துறது, ஏதோ ஒன்று. சில பேரை கேட்டால் வாஸ்து சரியில்லைன்றாங்க. ஆனால் வாஸ்து பார்த்து கட்டின வீடு, அந்த இன்ஜினியர் சொல்லிட்டார், நான் வீடு கட்டினேன், வாஸ்து பார்த்து கட்டின வீடு, ஆனாலும் ஏதோ ஒரு நெருடல் எனக்கு இருக்குங்க அந்த வீட்டில். அது என்ன நெருடல்? மனசில் சொல்லுது வாஸ்து பிரச்சனையான்னு கேட்குது. ஆனால் எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டேன், வாஸ்து நன்னா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. சரி, எதனால இந்த மாதிரி படுத்துறது சொல்லட்டுமா? ஒரே ஒரு விஷயங்க, எப்பொழுதுமே சொல்லுவேன், செங்கல் இருக்கு இல்லையா, செங்கல் மணல் ஜல்லி, இது வெளியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த வீடாக கட்டுறோம் பார்த்தீங்களா, செவராக வைத்து கட்டுகிறோம் இல்லையா, செங்கல் செவரு சொல்கிறோம், இது பெட்ரூமு, இது லிவிங் ரூமு, இது டைனிங் ஹாலு, இது கிச்சன், பார்த்து 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 கட்டியிருக்கோம்ல, என்ன ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த பார்த்து பார்த்து கட்டின இந்த வீடு இருக்கு இல்லையா, ஏன் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை தருது அப்படின்னா, செங்கலானது வெளியில் இருக்கிற வரைக்கும் உயிர் இல்லாதது, உள்ளே ஒரு செவராக ஆனப்புறம் உயிர் வந்துடும். அந்த உயிர் வந்த அப்புறம் நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் செய்கிறீர்களோ அதுதான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். கரெக்டா? அப்போ உங்கள் மனசில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி உட்கார்ந்துருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் பழகும் பொழுது, நீங்கள் ஒருத்தர் பேசிக்கொள்ளும் பொழுது நிறைய நெகட்டிவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாஸ்து பிரச்சனை அல்ல, உங்கள் மனசில் கோளாறு, உங்கள் வாயில் கோளாறு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு செங்கலுக்கும் ஜல்லிக்கும் உயிர் வந்துருச்சு, வீடு கட்டினா உயிர் வந்துருச்சுன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பாசிட்டிவாக தானே இருக்கணும். எல்லார் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன், புருஷன் பொண்டாட்டி சண்டை வரும். அந்த சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேட் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள் அப்படியே உதிரும். சில பேர் வீட்டில் குழந்தைகளை திட்டுவாங்க, என்ன நீ உருப்படவே மாட்ட வாழ்க்கையில், மாடு மேய்க்க போவ, ஆடு மேய்க்க போவ, அங்கே போவ, இங்கே போவ, எப்பொழுதுமே இந்த நெகட்டிவ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, உருப்பட மாட்டேன்னு. அதை அந்த செங்கலானது ஜீரணிச்சுக்கும். என்ன சொல்லுமா? ததாஸ்து, அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும் சொல்லுமா. அப்போ நீங்கள் அந்த வார்த்தை பேசுகிறீங்க, நீங்கள் கட்டினது வீடு இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, லோன் கிடைக்கல, நான் அலைஞ்சு தெரிஞ்சு எப்படியாவது இந்த வீடு வாங்கணும்னு ஒரு பரிகார பூஜை வேற பண்ணி தான் வீடு வாங்கியிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ அந்த வீடு உங்களுக்கு ஒரு முதல் கோயில். நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறது அப்புறம், உங்களுடைய இந்த வீடானது முதல் கோவில். அப்போ இந்த முதல் கோவிலாக இருக்கக்கூடிய இந்த வீடானது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை, நல்ல காற்றை கொடுத்தா தான் உங்களால் தூங்க முடியும், நிம்மதியாக வாழ முடியும். அப்போ அங்கே ஒரு பேர்ட் காற்று வந்துருச்சுன்னா உங்களால் வாழ முடியுமா? முடியாதுல்ல. இதுக்கு அடுத்ததில் நான் சொல்கிறேன் பரிகாரம் ஒன்று ஒன்றா, கண்டினியூவாக பாருங்கள். அப்போ இந்த வீடு நல்லா இருக்கணும்,
அப்படின்னு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக யூஸ் பண்ணுங்க. எந்த விதமான கெட்ட வார்த்தைகளுமே வரக்கூடாதுங்க. உங்களுக்குள்ள சண்டை வந்தால் கூட ஒருத்தர் அடங்கி போயிடுங்க. இப்போ தப்பு கிடையாதுல்ல. ஒய்ஃப் கத்தினாங்கன்னா ஹஸ்பண்ட் அமைதியாக போயிடுங்க. ஹஸ்பண்ட் கத்துறாங்கன்னா ஒய்ஃப் அமைதியாக போங்க. குழந்தைகளை நல்ல வார்த்தைகள் சொல்லி எழுப்புங்கள். ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சா, பரவாயில்ல நடக்கண்ணா, எந்திரா போகலாம், அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க. ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேசி பாருங்க. வாஸ்து என்னங்க, வாஸ்து எல்லாம் ஓடி போயிருங்க. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த பேசக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும். அப்போ நிறையா இருக்கும்போது உங்கள் வீடு எப்படி இருக்கும்? ஒரு லட்சுமி கடாட்சமாக, ஒரு அருமையான வீடாக நீங்கள் உட்காந்துனா, அப்பாடா எப்படா உட்கார போகிறேன்னு வீட்டுக்கு வருவோம் இல்லையா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்போ உட்காரும்போது பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு குதூகலம் வரும், மனசில் ஒரு தெம்பு வரும். அது தாங்க வீடு. அப்போ நீங்கள் சுயமாக சம்பாதிச்ச வீடு, லோன் போட்டு வாங்கின வீடு, நீங்கள் தானே கட்ட போகிறீங்க லோன். அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நிழலை கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ என்ன பண்ணணும்? நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். என்னதான் வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் வாஸ்து பார்த்து கட்டின வீடு பிரச்சனை வராது, வாஸ்து பார்த்து வாங்கின வீடு பிரச்சனை வராது. பிரச்சனைங்கிறது எங்க? உங்களுக்குள்ள தான் இருக்கு. அப்போ உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் உங்களை திருத்துவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நெகட்டிவான வார்த்தைகளை தவிர்த்து விட்டு பாசிட்டிவான வார்த்தைகளை உங்கள் உள் வாங்கி நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வீடு அருமையான ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உள்ள வீடாக மாறுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பண்ணுறீங்களா? பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணணும்? வார்த்தைகளை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். நெகட்டிவிட்டி வேண்டாம், பாசிட்டிவ்லேயே இருங்க. இன்றைக்கும் என்னால் முடியுங்கிற ஒரு வார்த்தைகளை வச்சுக்கோங்க. அப்போ எக்காரத்தை கொண்டும் உங்களுக்கு அந்த வீடு ஒரு நல்ல வீடாக அமையும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. இது செஞ்சு பாருங்களேன். காசா பணமா நெகட்டிவ் தூக்கி போட்டுருங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே பாசிட்டிவாக அன்பாக பேசுங்க. வாங்கம்மா, ஒய்ஃபை கூப்பிடுங்க, வாங்க உட்காரு, நீ வா உட்காரு. குழந்தைகளோட பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உங்களுடைய மனைவி கணவனோடும் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசி பாருங்க, அருமையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை புரிதலும் நன்னா இருக்கும், வீடும் நன்னா இருக்கும். செய்கிறீங்களா? செய்யுங்க. சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. புது வீடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கட்டப்பட்ட வீடு, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் ஒன் பக்தி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.